தங்கமயில் கிட்ட சரண்டரான பாண்டியன், டம்மியான கோமதி, கூட்டணியில் இணைந்த ராஜியன் மீனா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பாண்டியன் தங்கமயில கண்மூடித்தனமாக நம்பி ஓவராக இடம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இதனால் தங்கமயிலும் எல்லாருமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியா ஒவ்வொருத்தங்களையா கவுத்துட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் மாமனார் பாண்டியனோட மனசில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு இடத்தையும் பிடிச்சிட்டாங்க தங்கமயில். அத்தோட கடையில் வேலை பார்க்குற தாத்தா அண்ட் பழனிசாமி எல்லாரையுமே தங்கமயில் நல்ல மருமகள் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய ட்ராமாவை நடத்திட்டு வராங்க. இதை தொடர்ந்து அவங்களுக்கு கடையில் போயிட்டு விருந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டாங்க. இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியா கோமதி, மீனா அண்ட் ராஜிக்கிட்ட புலம்புறாங்க. ஸோ அந்த வகையில் கோமதிக்கு சப்போர்ட்டிவாக ராஜி அண்ட் மீனா 2 பேருமே சேர்ந்து, இனி நீங்கள் ஒரு கண்டிப்போட இருக்கிற மாமியாராக நடந்துக்கோங்க. மாமியார் சொன்னால் மருமகள் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக தங்கமயில் உங்கள் பேச்சை கேட்கணும், எல்லா உரிமையும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா கோமதியோட ராஜியன் மீனா கூட்டணி போட்டுட்டாங்க. அதன்படி கோமதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்கமயில கடைக்கு சாப்பாடு கொண்டு போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா உறுதி எடுத்திருக்கிறாங்க. பட் தங்கமயில் வழக்கம் போலவே கணவர் சரவணனுக்கும் கடையில் இருக்கிற பாண்டியன் மற்றவங்களுக்குமே சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா கோமதி, நீ உன் புருஷனுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு போ, கடைக்கு கொண்டு போக வேண்டாம், மாமாக்கெல்லாம் நீ கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தங்கமயில், நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறதுக்கு ஏற்ப கோமதியை டம்மியாக்கிட்டு பாண்டியனுக்கு கால் பண்ணிட்டாங்க தங்கமயில். மாமா, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வரட்டுமா வேண்டாமா இந்த மாதிரியா கேட்க, அதுக்கு பாண்டியன், உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னா எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு. அதுக்கு தங்கமயில், எனக்கு என்ன மாமா கஷ்டம், நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு சாப்பாடோட கிளம்பிடுறாங்க. உடனே கோமதி கிட்ட, மாமாவே எதுவும் சொல்லலை, நீங்கள் தான் எதையோ நினச்சி புலம்புறீங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாங்க. அதனால் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரியா ஆட்டோவுக்கு கால் பண்ணி கிளம்பிட்டாங்க. இதனால் திருட்டு மொழியாக முழிச்சிக்கிட்டு இருக்கிற கோமதி, இனி அவ்வளோதான், நம்ம பேச்சுக்கு இங்கே மரியாதையே இருக்க போகிறது கிடையாது, இந்த தங்கமயிலோட ஆட்டம் ஓவராக தான் இருக்குது, எல்லாம் என் புருஷன் கொடுக்குற இடம் தான் அப்படிங்கிற மாதிரியா கோமதி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே போச்சு அப்படின்னா இந்த வீட்டு நிர்வாகத்தையே தன்னுடைய கையில் வாங்கிக்கிட்டு எல்லாரையுமே அதிகாரம் பண்ணிடுவா அப்படிங்கிற பயமும் பார்த்தீங்கன்னா இப்போ கோமதிக்கு வந்துருச்சு. ஆனால் இதுதான் அடுத்த கட்ட பிளானாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தங்கமயிலுக்கு குறுக்கு புத்தியில் வழி சொல்லி கொடுக்குறாங்க தங்கமயிலோட அம்மா பாக்கியம். இதை பற்றி எதுவுமே தெரியாத பாண்டியன் கொஞ்சம் கொஞ்சமாக மருமகள் தங்கமயில் கிட்ட சரண்டர் ஆகிட்டு வராரு. ஸோ எனிவே அண்ட் அதே போல் தங்கமயிலினுடைய நடவடிக்கை பாண்டியனை தவிர அந்த வீட்டில் இருக்கிற மற்ற யாருக்குமே பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும். பிகாஸ் வீட்டில் எதனா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை ஆளாக பாண்டியன் கிட்டே போட்டு கொடுத்துட்டு பாண்டியன் கிட்ட நல்ல பேர் வாங்கிடுறாங்க. பட் அந்த ஒரு விஷயத்தினால வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருமே வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. அதை அவங்க நினைக்கிறதே கிடையாது. இதனால் ராஜி, மீனா, செந்தில், கதிர், இந்த மாதிரி கோமதி உட்பட எல்லாருமே தங்கமயில் மேலே பயங்கர கடுப்புலையும் கோவத்துலையும் தான் இருக்கிறாங்க. ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.